வணக்கம் அண்ணா. நாங்கள் ஸ்ரீலங்கா ஜப்னா பக்கம் இருந்து கதைக்கிறோம். எனக்கும் நல்ல பெரிய ஒரு அனுபவம் இருக்குது. நீங்கள் உங்களோட மாயமர்மங்கள் சேனலில் நாங்களும் சப்ஸ்கிரைபராக இருக்கிறோம். அடுத்தது உங்கள்கிட்ட இந்த கதையை நிறைய நாளாக சொல்லணுமென்று நான் நினச்சி கொண்டிருந்தேன். நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. இன்றைக்கு ஒருக்கா டைம் கிடைச்சிது. சரி சொல்லுவோம் அப்படின்னு. இந்த கதையை சொல்லுவீங்களா அண்ணா? இந்த கதையை நீங்கள் சொல்கிறதால உங்களுக்கும் ஒரு புண்ணியம், எங்கள் கிராக்களுக்கும் ஒரு புண்ணியம், எனக்கும் ஒரு புண்ணியம் நினைக்கிறேன். ஒரு மாயமர்ம கதை தான். எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்தது. Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். இந்த சம்பவம் இலங்கையில நடந்தது. ஒரு 7 வயது பெண்ணுக்கு அடிமேல அடிங்க வாழ்க்கையில. அந்த பெண்ணுடைய தாய்க்கு கண் பார்வை கிடையாது. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பெண்ணை வளர்க்குறாங்க. இந்த பெண்ணுக்கு ஆன்மாவோட அப்படி ஒரு பந்தம், ஆன்மா மற்றும் தெய்வத்தோட அப்படி ஒரு நெருங்கிய பந்தம். இந்த பொண்ணு ஒரு நாள் முழுக்க உயிரற்ற நிலையில கோயிலோட கருவறைக்குள்ள வச்சு அதன் பின்னரு அவளோட உயிரை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட அதிபயங்கரமான அமானுஷ்யம் நிறைந்த உண்மையான அதிபயங்கர சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, அந்த மர்மமான அதிபயங்கர வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அதை நீங்க நமது சேனல்ல ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 1998 காலகட்டத்தில் நடந்ததுங்க. இந்த சம்பவம் இலங்கையில கிளிநொச்சி மாவட்டத்துல கண்ணகிபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் நடந்ததுங்க. இந்த சம்பவத்தை நமக்கு சொன்னது இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்ட சகோதரி கலா என்பவர் தாங்க. அந்த முழு சம்பவத்தையும் நமக்கு போன் மூலமா கால் பண்ணி சொன்னாங்க. கலா மற்றும் அவங்க தாயார் இருவருமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சம்பவம் கலாவுக்கு பாதி தான் சுயநினைவு இருக்குது, மீதி சம்பவம் பூரா அவங்க தாயாருக்கு தான் தெரியுது. அவங்க தாயார் மூலமா கேட்டதை அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த தாயார் நமது சேனலோட சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பவத்தை அந்த சகோதரி சொல்லும் போது என்னை விட அந்த சகோதரி மிக சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்ததை முழுவதும் அப்படியே சொல்லியிருந்தாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த முழு சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல முற்படுறேங்க. கலாங்கிற பெண்ணு பிறந்தது 1990 காலகட்டம். அவளுக்கு 7 இல்ல 8 வயது இருக்குங்க. 1998 தான் இந்த சம்பவம் நடக்குது. கிளிநொச்சி மாவட்டம் கண்ணகிபுரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல வசிக்கிறாங்க. அவங்க கிராமத்துல 50 மீட்டர் 100 மீட்டருக்கு தாங்க வீடு. அங்கங்க ஒரு சில வீடுகள் மட்டுமே இருக்கும். வயல்வெளிகள் நிறைந்த இடம், மலைப்பாங்கான இடம், நிறைய புதர்களும் காடுகளும் இயற்கை சூழ்ந்த இடம்ங்க அவங்க வாழ்ற அந்த இடம். 1998 காலகட்டம் இலங்கையில மிக தீவிரமாக போர் நடந்துகிட்டு இருந்த நேர காலகட்டங்க. நிறைய நமது தொப்புள் கொடி உறவுகள் இருக்க இடம் இல்லாம நிறைய இடத்துல புலம்பெயர்ந்தாங்க. அப்படி புலம்பெயர்ந்து வந்த நிறைய தமிழ் உறவுகள் அனைவருமே இந்த கண்ணகிபுரம் பக்கத்துல இந்த கலாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல நிறைய நிலங்கள் இருக்கு. அங்கு தஞ்சம் அடைஞ்சாங்க. அதாவது கவர்மெண்டே அங்கு அவங்களை பாதுகாப்பா வச்சிருந்திருக்காங்க. அப்படி அந்த மக்கள் அங்கு வந்ததற்கு அப்புறம் தான் கலாவுக்கு வாழ்க்கையோட அர்த்தமே புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி நிறைய சொந்தங்கள் கலாவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுங்க. அந்த குடும்பத்துல இருந்த நிறைய ஆண்களும் பெண்களும் சிறியவர்கள் அனைவரோட விளையாடக்கூடிய வாய்ப்பு இந்த கலாவுக்கு நிறைய கிடைச்சது. அவள் சிறுவயது வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம்ங்க. ஏன்னா அந்த பெண் தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவ கூட இப்ப நிறைய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் விளையாடுறதுக்கு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அவ சிறப்பா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த நேரத்துல தாங்க இப்பேற்பட்ட பேரிடியான சம்பவம் நடக்குது. அதாவது இந்த கலாவுடைய தாயாருக்கு அவங்க சிறுவயதா இருக்கும் பொழுதே அவர்களுக்கு 2 பார்வையும் போயிருதுங்க. இவங்க அப்பா தாங்க அவங்க குடும்பத்தை முழுசா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த தாய்க்கும் கண் பார்வை தான் சரியா இல்ல. தன்னுடைய ஞான கண்ணால தெளிவா எல்லா வேலையும் பண்ணிருவாங்க. அவங்க சுத்தி நடக்கிற அனைத்து விஷயத்தையுமே தெளிவா சொல்லக்கூடியவங்க அந்த தாய். அப்படி ஒரு நாள் வயல்வெளிகள்ல இருக்கிற கிணற்றுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஓடையில குளிக்கிறதுக்காக இந்த கலாவுடைய தோழிகளோட அங்கு குளிக்க போறாங்க. தன்னுடைய தாய்கிட்ட அம்மா நான் குளிக்க போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவோ தடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல இங்க போறீங்க, இங்க குளிக்க போறீங்க, இப்ப போக வேணாம், கொஞ்சம் லேட்டா போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல உடனே இந்த கலாவும் என் கூட நிறைய பேர் வர்றாங்கம்மா, நான் போறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேச்ச கேட்காம அந்த இடத்துக்கு குளிக்க போறாங்க. இவங்க வீட்டில இருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் இருக்கு. அந்த இடத்தோட பேரே 16ஆம் எண் காணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கு நிறைய வயல்வெளிகள், அந்த வயல்வெளிகளை தான் இவங்க 16ஆம் எண் காணின்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பேசக்கூடியதோ சுத்தமான தமிழ் மொழிங்க. அந்த மொழிக்குண்டான அர்த்தங்களை இப்ப தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு நம்மளால கரெக்டா சொல்ல முடியல. அந்த 16ஆம் எண் வயல்ல ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறை தாண்டி போனா தான் ஓடைக்கு குளிக்க போகணும். பக்கத்துல ஒரு பாலடைந்த வீடு இருக்கு. இப்படி நிறைய குழந்தைகள் குளிக்க போறாங்க. ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள்லாம் போயிடுறாங்க. அதாவது இவங்களுக்கு முன்னாடி ஒரு 7-8 குழந்தைகள் அந்த கிணத்தை தாண்டி போயிடுறாங்க. அடுத்ததாக கலா நடந்து போறாங்க. கலாவுக்கு பின்னால ஒரு 12 வயது சிறுமி அவ கூட வர்றாங்க. அவங்க இவங்களுக்கு உயிர் நட்புங்க. அதாவது கலாவுக்கு மிகவும் நெருங்கிய தோழி. வயதுல 4 வயது அதிகமா இருக்கக்கூடியவங்க.
அவங்கள்ட்ட இந்த கலா மிகவும் நெருக்கமா இருப்பாங்க. அப்படி கலா முன்ன போக அந்த பெண் பின்னால நடந்து போக திடீர்னு அந்த கிணத்துக்கு பக்கத்துல போகும்போது கலா தடுமாறி அந்த கிணத்துக்குள்ள விழுக போறாங்க. உடனடியா பதறிய தன்னுடைய தோழி எட்டி கலாவை கையை பிடிச்சு நிறுத்துறாங்க. என்னாச்சுடி, ஏன் தடுமாறி கீழே விழுகிற அப்படின்னு கலாவிட்ட கேட்கும்போது கலா ஒரு வார்த்தை சொல்றாங்க, அக்கா நான் தடுமாறி விழுகல, யாரோ என்ன தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண்ணும் ஷாக்காகிறாங்க. உடனடியா அந்த இடத்தை விட்டு வேகமா நீரோடையில போய் குளிக்க போறாங்க. குளித்தாலும் இவர்களுக்கு இங்க நடந்த அனைத்து விஷயம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது கலாவை தள்ளி விட்டது யாரு அப்படின்னு இந்த தோழியும் கலாவும் தன்னை தள்ளி விட்டது யாரா இருக்கும் அப்படின்னு யோசனையிலே இருக்காங்க. இதை அவர்கள் வெளியில யாருக்கிட்டையும் சொல்லல. உடனடியா குளிச்சுட்டு கும்பலா அந்த கிணத்தடியை தாண்டி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அந்த நாள் முதலே கலாவுக்கு பல பிரச்சனைகள் ஆரம்பமாயிருச்சுங்க. கலாவுக்கு அவ வாழ்க்கையில அதற்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பல காலங்கள் தெரியல. அதற்கப்புறம் அவங்க அம்மா சொல்ல கேட்டுதான் இந்த கலாவுக்கு பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அந்த நாள் குளிக்க போயிட்டு வந்ததுல இருந்து கலாவுக்கு உடல்நிலை சுத்தமா சரியில்லாம போகுது. படுத்த படுக்கையாகிறா. அண்ணன் தண்ணி இறங்கல. அந்த கலாவுடைய உடம்புல எந்த ஒரு பிரச்சனைக்கு உண்டான அறிகுறி எதுவுமே கிடையாது. ஆனா படுத்த படுக்கையா இருக்கா. அண்ணன் தண்ணி சுத்தமாவே இறங்கலங்க. அவ தண்ணி குடிச்சா உடனே வாமிட் ஆகுது, லூஸ் மோஷன் ஆகுது. இதே தான் அவளுக்கு தொடர்ந்து நடக்குது. 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. அந்த பொண்ணுக்கு சரியான பாடே கிடையாது. அவங்க அப்பாவும் பக்கத்துல எங்கெங்கோ தூக்கிட்டு போறாங்க. அது போர் நடக்கிற காலகட்டம் வேறு. பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கெல்லாம் கொண்டு போக முடியாத அந்த சூழல்ல, அதாவது அங்கு சில மந்திரவாதிகள் பக்கத்துல இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் மருந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில மருந்துகள்லாம் வாமிட் மூலியமா எடுத்து பார்த்திருக்காங்க. அப்படியும் அந்த பெண்ணுக்கு சரியாகவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாட்கள் ஆகுது. ஒரு நாள் உச்சி பொழுதுங்க, பகல் நேரம். இந்த கலா படுத்து உறங்குறா. அந்த நேரத்துல அவங்க தாய் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கண்ணு மட்டும் தானே தெரியாது. ஆனா தன்னுடைய மகள் முனகல் சவுண்ட் மட்டும் கேக்குது. வேணா என்ன விட்டுரு, வேணா என்ன விட்டுரு அப்படிங்கிற அந்த சத்தம் மட்டும் கேக்குது. இந்த தாய் அந்த சத்தத்தை உன்னிப்பா கேட்டுக்கிட்டு வேலையில இருக்காங்க. உடனடியா இந்த தாய் என்ன நினைச்சான்னு தெரியலங்க. அவங்க அக்னி பத்ரகாளி அம்மனை வணங்கக்கூடிய அந்த தாய் உடனடியா அருள் வந்த மாதிரி ஓனு கத்திக்கிட்டு சத்தமா ஆட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா தன்னுடைய மகளை நோக்கி வேகமா ஓடுறாங்க. அவங்க போட்ட சத்தத்துல அக்கம் பக்கத்துல இருந்த நிறைய பேர் இங்க வந்துடுறாங்க. இந்த போரின் காரணமாக நிறைய மக்கள் அங்க வந்து குடியிருந்தாங்கல்ல, அவங்க அனைவருமே அந்த இடத்துக்கு வந்துறாங்க. வந்தாலும் இந்த தாய் ஆறதை பார்த்து அவங்க சாக்காய் போய் நிக்கிறாங்க. கண்ணு தெரியாத ஒரு பெண்மணி மாதிரியே இவங்க ஆட்டம் இல்லைங்க. உடல்ல அருள் வந்து வேகமா கையில தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய பெண்ணை நோக்கி அடிக்க போற மாதிரி அடிக்க போறாங்க. அந்த நேரம் பார்த்து அவர்களே திடீர்னு திரும்பி வாசல் கதவை நோக்கி வேகமா ஓடுறாங்க. வாசப்படியையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தொலைவில் கொண்டு போய் முச்சந்தி ஒண்ணு இருக்குங்க. அந்த முச்சந்தியில வச்சு விளக்கமாத்த வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சுவிட்டு அங்கிருந்து அப்படியே தத்ரூபமா நடந்து வர்றாங்க. நேர தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஆசுவாசம் ஆகுறாங்க. தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் விசாரிக்கும் பொழுது அந்த பெண் அப்படியே சொல்றாங்க. அதாவது அந்த தாய் அப்படியே சொல்றாங்க. சில பேருக்கு அருள் வந்தா நினைவுல இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தாய் அப்படியே நடந்ததை சொல்றாங்க. நான் அந்த அம்பால வணங்கக்கூடியவள். என்னுடைய காதுக்கு என்னோட பொண்ணும் முனகல் சவுண்டு கேட்டுச்சுதா. அந்த சத்தம் கேட்ட திசையில அப்படியே நான் நிற்கும் போது அவ என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க அப்படிங்கிற அந்த சத்தம் கேட்கும்போது என் பெண்ணுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. உடனடியே நான் வணங்கக்கூடிய அந்த தாயை நினைச்சேன். உடனடியா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எனக்கு அப்படியே கண் பார்வை தத்ரூபமா தெரிஞ்சு என் பொண்ணோட உடம்பு மேல இருந்து ஒரு உருவம், கருப்பான ஒரு பொண்ணோட உருவம் என் பொண்ணை கொல்ல பார்க்க ட்ரை பண்ணா. உடனடியா அந்த தாய் என் உடம்புல வந்தது மாதிரி தோணுச்சு. ஆக்ரோஷம் ஆனேன். வேகமா ஓடி அந்த கெட்ட பிசாசை அடிச்சு விரட்டுனேன். நேர கொண்டு போய் அந்த முச்சந்தில கொண்டே விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். அது வரைக்கும் எனக்கு பார்வை தெளிவா தெரிஞ்சிச்சு. அதற்கு அப்புறம் தான் எனக்கு மறுபடியும் பழையபடி அந்த கண் பார்வை போச்சு. இப்ப எனக்கு அந்த பார்வை கொஞ்ச நேரம் வந்துச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல என்னோட பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கே அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு வேதனைப்படுறதா அப்படின்னு அந்த தாய் ஓனு அந்த இடத்துல அழுகும்போது அவங்க அப்பா வேலைக்கு போனவங்க வந்து சேர்றாங்க. அந்த நாள் முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு 2 நாட்கள் உடம்புல கொஞ்சம் சுகமா இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்புடைய ஒரு சில விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப அந்த சகோதரியோட வாய்ஸ் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. இந்த சம்பவத்தோட ஒரு சின்ன பாட்டை மட்டும் அந்த சகோதரியோட வாய்ஸ்லயே கேட்டு பாருங்க. அப்போ என்ன அந்த செஞ்சிலுவை சங்கம்னு சொல்லி கவர்மெண்டால் வந்து ஒரு இடத்துல மருந்து கொடுக்குறவங்க. இப்போ நிறைய பெரிய டாக்டர்ஸ் மேரெல்லாம் வந்து மருந்து குடிப்பினோம். இப்போ என்னையே வந்து ஒரு 8 நாள் அதுக்கு முதலும் மருந்துகள் எடுத்திருந்தும் அது சுகம் வரையில்லை. சுகம் வராததால தான் இதில் பெரிய டாக்டர்ஸ் மேரெல்லாம் வரிவினம் தானே என்று சொல்லி என்ன அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போனவையல் மருந்துக்கு. அந்த டைமில் அம்மா போயிருக்கிறோம். அந்த என்னை காப்பாற்றின அந்த சகோதரி, அவாவுக்கு பேர் ராசாத்தி, அவாவும் என்னோட வந்திருக்கிறா. மற்ற அவங்களோட சகோதரம் வந்திருக்குது, எங்களோட அம்மாவும் வந்திருக்கிறா, அப்பாவும் வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கிற டைமில் தான் நானும் இருந்துட்டு இந்த 7-8 நாளாக கொஞ்சம் சாப்பாடுகள் அதுகள் ஒன்றும் இல்லை, வயிற்றும் குத்து தானே. அப்போ அதால் நான் இருக்கிறேன். தண்ணி விடாக்கிதம்மா அப்படி எங்கன்னு சொல்லையும் அந்த அதில் முன்னுக்கு ஒரு பைப் போட்டிருந்தவையல். சரி, அப்போ அந்த பைப்பில் போயிட்டு தண்ணி குடிப்போம் அப்படி என்று சொல்லி நான் போகிறேன். போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு இப்படி திரும்பும்போது அப்படி ஒரு மெயின் ரோடு தான். அது மெயின் ரோட்டில் பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த அந்த ரோட்டில் இந்த கரைக்கு இல்லாமல் அங்காள கரைக்கு, நான் இருக்கிற கரைக்கு இல்லாமல் அடுத்த கரையில் எங்களோட அம்மாவை போல் ஒரு ஆள் நின்று என்ன
கையை காட்டி வாங்க போவோம் வாங்க போவோம் அப்படி என்று சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்குது. அப்போ சரி என்று சொல்லி நானும் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். போகிறேன், அரைவாசி தூரம் போயிட்டு போக அம்மாக்களும் அந்த நிறைய ஆக்களுக்குள்ள நின்ற வேல் தானே. இப்போ நான் அங்கால போனதை அம்மாக்கள் வந்து கவனிக்கல. பிறகுதான் இந்த கலா ஓடுது என்று சொல்லிட்டு தான் எனக்கு பின்னால் அந்த ராசாத்தி என்ற அந்த அவா சகோதரி அந்த அவாவியல் தான் வந்து எனக்கு பின்னால் ஓடி வாரா. ஓடி வந்து கலா எங்கே போகிறீங்க, கலா எங்கே போகிறீங்க, நான் வந்து அம்மா நிற்கிறா ரோட்டுக்கு அங்கால, அம்மா என்ன கூப்பிட்றாவே, நான் அம்மாட்ட போகிறேன் அப்படி என்று சொல்லி நான் போகிறேன். போக இல்லை இல்லை அம்மா அங்கே இல்லை, அம்மா இங்கே இருக்கிறா, இங்கே வாங்கோ அப்படி என்று சொல்லி சொல்கிறா. சொல்லவும் நான் இல்லை இல்லை அந்த பாருங்கக்கா உங்களுக்கு தெரியலையோ அங்கே இருக்கிறா பாருங்க அம்மா, அங்கே ரோட்டுக்கு அங்கால நின்று தான் கூப்பிட்றா, வீட்டை போகிறதுக்கு கூப்பிட்றா போல், நாங்கள் வீட்டை போகிறோம் வாங்கலை நீங்களும் அப்படி இல்லை. இல்லை இல்லை அம்மா போயெல்லாம் அம்மா அப்பா எல்லாம் அங்கே பாரு மரத்தடியில் இருக்கணும், அங்கே போய் நாங்களும் இருப்போம் பான்னு சொல்லி என் கையை பிடிச்சி பலவந்தமாக தான் கூட்டி கொண்டு போகிறா. அதுக்கு பிறகு தான் நாங்கள் அங்கே மருந்தெடுத்துட்டு வீட்டை வாரோம். வீட்டை வர்ற வழியிலையும் பார்த்தா ஒரு செத்த விட ஒன்று நடந்திருக்கு. அந்த டைமில் அந்த இடப்பெயர்வு நேரம் நிறைய ஆக்கள் நின்றது தானே. அப்போ எல்லாம் வந்திருந்தவை வேறு வேறு இடங்களில் வேறு மாவட்டங்களில் இருந்தெல்லாம் எங்கள் இடத்துக்குள்ளே தானே வந்து இருந்தவங்க. அப்போ அந்த டைமில் ஒரு செத்த வீடும் நடந்திருக்கு. அப்போ என்ன வீட்டை கூட்டி கொண்டு போனாச்சு. போன பிறகு தான் அங்கே சம்பவம் நடக்குது. அப்போ நான் என்ன கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அந்த ஒரு நிதானமான வெளிச்சம்தான், கண் தெரியாது தானே அம்மாவுக்கு, ஒரு நிதானமான வெளிச்சம்தான். அப்போ அந்த நிதானமான வெளிச்சத்தில் எங்களோட அம்மா இருந்து என்னம்மா வேணும் சாப்பிட அப்படி, அம்மா எனக்கு உப்புமா கிண்டி தாங்கம்மா அப்படி என்று சொல்லவும், அப்போ அம்மா சரி பிள்ளை இவ்வளோ நாளாக ஒன்றும் கேட்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை தானே, அப்போ பிள்ளை கேட்குதுன்னு அந்த ஒரு நிதான வெளிச்சத்தில் போயிட்டு தான் அம்மா அந்த சாப்பாடு எனக்கு செய்கிறேன். செய்து முடிகிற கட்டத்தில் தான் எனக்கு பக்கத்தில் அந்த ஒரு சகோதரனை பக்கத்து விட அந்த ராசாத்தி என்றவாவுடைய ஒரு தம்பி அவரை தானே எனக்கு துணியாக பக்கத்தில் இருத்தினது சகோதரனும் தான் இருக்கிறார். இருக்கும்போது தான் அம்மா சாப்பாடு செய்து முடியுது. அந்த பொடியன் எனக்கு பக்கத்தில் இருந்துட்டு தான் என்னை தொட்டு பார்த்துட்டு அம்மா ஓடி வாங்க இப்படி கலா செத்து போச்சு, கலாட கை காலெல்லாம் விரைச்சி குளிர்ந்துட்டு ரெண்டு பெருசாக சத்தம் போட்டு கத்தவும் தான் அம்மா அடுப்படியிலேருந்து தடுமாறி ஓடி வந்து என்னை தூக்கி கத்தி கதறியால் தான் ஊராக்கள் எல்லாம் வந்து என்னை தூக்கி பார்த்துட்டு இவா செத்துட்டா, இவாவை இனி கோயிலுக்கு அம்மா கோயிலுக்கு கொண்டு போங்க என்ற பிள்ளைன்னு சொல்ல, என்ற பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், கோயிலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்ல, இல்லை கோயிலுக்கெல்லாம் கொண்டு போக வேண்டாமன்ட்டு ஊர் சனம், இவா செத்து போன ஒரு ஆளை வந்து கோயிலுக்கு கொண்டு போகிறது தப்பான காரியம், கோயிலுக்குள்ளேயெல்லாம் அலோட் பண்ணலாது, இவாக்கு இறுதி கிரிகள் செய்கிறதுக்கான அந்த இதுகளை பார்க்க சொல்லி ஒழுங்குகளை அம்மா பிடிச்சபடியா இருந்து தான் ஏன்னா அந்த கோயில் அடிக்கே கொண்டு போனவா. அந்த நாள் முதல் ஒரு 2 நாளைக்கு கலா உடம்பு சரியா இருந்திருக்குங்க. ஒரு 2 நாள் சரியா இருந்திருக்கு. ஒரு நாள் விளையாட போன அந்த கலா பக்கத்து வீட்டு பையனோட சேர்ந்து தன்னோட வீட்டில் உட்காந்துருக்காங்க. அதாவது வீட்டில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட அம்மா பசிக்குது எனக்கு உப்புமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறாங்க. உடனே கலாவோட அம்மாவும் கிச்சன்ல போயிட்டு உப்புமா செய்யறதுக்கு உண்டான வேலையை பாக்குறாங்க. இப்ப அந்த இடத்துல கலாவும் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒரு 8 வயது சிறுவன் இருவர் மட்டுமே இருக்கிறாங்க. கலாவும் அந்த பையனும் பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில். அப்போ அந்த பையன் கலாவை உற்று நோக்கி பார்க்குறான். கலாவோட செயலில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. கலாவோட பார்வை அந்த பையனை நோக்கி அப்படியே தெளிவாக அவனை முறைச்சு பார்க்குற மாதிரி பார்க்குறா. பார்த்த அவளோட விழி அப்படியே மேலே போகுது. உச்சி வீட்டை பார்க்குறா. உச்சி வீட்டை பார்த்தபடியே அவள் கண்கள் ரெண்டும் வெள்ளை விழி தெரிய அப்படியே மல்லாக்கா சரிஞ்சு பட்டுன்னு விழுகிறா. இந்த பையனோ கலா அவளை முறைச்சு பார்க்கும்போதே அவன் பயந்து போயிட்டான். இப்படி மயங்கி கீழே விழுந்தோன்னே அவன் அலறி கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கலாவோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. தன்னோட மகளை மடியில் தூக்கி வச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த அழுகை சத்தம் பக்கத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் கேட்டு அவங்க அனைவரும் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. இந்த பையன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது இந்த பையன் நடந்ததை அப்படியே சொல்றான். கூட்டம் அதிகமாகுது. அப்ப ஒரு சில பேர் கலாவை தொட்டு பார்க்கறாங்க. அவளுடைய உடம்பு அப்படியே ஜில்லுன்னு ஆகுதுங்க. இந்த சம்பவம் நடக்கிறது காலையில 9 மணி. அவளோட உடம்புல எந்த ஒரு அசைவும் கிடையாது. அவள் இறந்த பிண மாதிரி அப்படியே படுத்திருக்கா. இந்த கலாவுடைய கிராமத்தை சேர்ந்த அனைவரும் முடிவு பண்ணிட்டாங்க கலா இறந்து போயிட்டா அப்படிங்கிறத அவங்க அம்மாவுக்கு எடுத்து சொல்றாங்க. அம்மா உன் பொண்ணு இறந்துட்டா, உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சு, நாடி துடிப்பு சுத்தமா கிடையாது, உன் வீட்டுக்காருக்கு தகவல் சொல்லிட்டோம் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனா இந்த கலாவோட அம்மா சுத்தமா அதற்கு சம்மதிக்கவே இல்லை. என் பொண்ணு இறக்கவே கிடையாது, நான் அடிச்சு சொல்றேன்னு கத்தி கதறி அழுகுறாங்க. ஐயோ என்னுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆச்சு, அவள் உயிரோட தான் இருக்கா, அவளை காப்பாத்துங்க, கோவிலுக்கு தூக்குங்க அப்படின்னு தான் அவங்க அம்மா கத்தி கூப்பாடு போடுறாங்க. ஆனா பக்கத்துல இருந்த அனைவருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இறந்த ஒரு பணத்தை எப்படி கோயிலுக்கு கொண்டு போறது, அவளுக்கு உயிரில்லைன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாடி துடிப்பு இல்லை, அவளோட உடம்பு விரைச்சு போயிருச்சு, ஜில்லுன்னு ஆயிருச்சு, இப்ப எப்படி நம்ம கோயிலுக்கு கூட்டி
கூட்டிட்டு போறது? இறந்த பணத்தை கோயிலுக்கு கூட்டிட்டு போனா அது ஒரு பெரிய பாவம், தோஷத்துல வந்துருமே. அவங்க தடுமாறுறாங்க, எவ்வளவோ அவங்க அம்மாவுக்கு எடுத்து சொல்றாங்க. ஆனா கலாவோட அம்மா அதை சுத்தமா ஒத்துக்கவே இல்லை. என் பொண்ணு உயிரோட இருக்கிறா, பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்க ஒத்த கால நிக்கவும் அவங்க கணவர் வேலைக்கு போனவர் திரும்பி அங்க வந்து சேர்றாரு. தன்னுடைய மகளோட கோலத்தை பார்த்து அவரும் கத்தி கதறி துடிக்கிறாங்க. இந்த ஊரார்களும் கலங்கி போய் நிக்கிறாங்க. கலாவோட தோழிகளும் தோழர்களும் அழுதபடி அங்கு கண்ணம் வீங்கி போய் நிக்கிறாங்க. ஏன்னா கலா இறந்து போனதாவே எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க தாயை தவிர. அவங்க தாயும் எவ்வளவோ சொல்லி ஊர்க்காரங்க கேட்கல. ஆனா அவங்க தாயி அவங்க கணவரை கூப்பிட்டு உறுதியா சொல்றாங்க, நம்மளோட மக இறக்கவே கிடையாது, பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு வேகமா கூட்டிட்டு போ. அவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே அவங்க அப்பா எதை பத்தியும் யோசிக்கல, தன்னுடைய மனைவி மேல உள்ள நம்பிக்கையில தன்னுடைய மகளை தோல்ல தூக்கி போட்டு ஓட்டமும் நடையுமா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கண்ணையபுரம் கண்ணையம்மன் கோவிலுங்க முதல் முறையா அந்த கோவில் வாசலுக்கு போறாங்க. அந்த கோயிலோட வெளிப்பிரகாரம் பூட்டி இருக்கு. வெளியில ஒரு 105 வயது பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு, ஆன்மீக முகம். அவர் தான் அந்த கோவிலோட பூசாரி. அவரு இவர்களை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா கோயில் பூட்டி இருக்கு, வெளியில அவர் உட்கார்ந்து காரணத்தை கேட்டா விதி அங்கும் இவங்களுக்கு எதிராக விளையாண்டுகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா கோயிலுக்கு நேர் எதிரங்க ஒரு வீட்டுல இறப்புங்க. அந்த இறப்பை எடுத்தா தான் கோயிலை திறக்கணும். ஆனா இந்த பெரியவர் சற்றும் யோசிக்கல. இந்த 105 வயது கோயில் பூசாரியான பெரியவர் அதை யோசிக்கவே இல்லை. இவங்க வர்றதையும் இவங்க சூழ்நிலையும் அவர் தத்ரூபமா புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்கு. உடனே இந்த வெளிப்புற பிரகாரத்தை திறந்து உள்ள ஒரு பெஞ்சை ஏற்பாடு பண்ணி இங்க படுக்க வைங்க. அந்த இறப்பு வீட்டுல இறப்பு எடுத்ததுக்கு அப்புறம் கருவறையை சுத்தம் பண்ணிட்டு நான் உங்களோட மகளை கண்டிப்பா உயிரை திருப்பி தர்றேன் அப்படின்னு இவங்க கேட்காமலே அந்த வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் கோயிலை வெளிப்புறமா பூட்டி வச்சுட்டு மறுபடியும் வெளியில உட்கார்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த இறப்பு வீட்டுல 3:30 to 4 மணிக்கு அந்த இறப்பு எடுத்ததற்கு அப்புறம் அந்த கோவிலோட பூசாரி கோவிலை திறந்து உள்ள வரவும் மறுபடியும் இவங்க அம்மா அழுது கத்தி தேமைக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. என்னுடைய மகளை ஆத்தா நீ காப்பாத்திரு, என்னோட மகளை உனக்கே தாரவாத்து தர்றேன் அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையை சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தாயோட மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் பாருங்க. 9 மணிக்கு தன்னுடைய மகள் இறந்த பிணமாக இருக்கிறா, இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனா இந்த தாயோட நம்பிக்கை வீண் போகாம இப்ப 3 மணிலிருந்து 4 மணிக்கு கோவிலை திறந்து இந்த கருவறையெல்லாம் அந்த பெரியவரை சுத்தம் பண்ணி அதன் பிறகு இந்த பொண்ணை மட்டும் தோல்ல தூக்கி கொண்டு வந்து கருவறையில வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கலாவை மட்டும் கருவறையில கொண்டு போய் வச்சு அங்கு பல பூஜைகள் பண்றாருங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேர பூஜைக்கு அப்புறம் இந்த கலா சுயநினைவோட எழுந்து வர்றா. இந்த காட்சியை பார்த்து அவங்க அப்பாவும் அம்மாவும் சந்தோஷத்துல பூரிச்சு போயிடறாங்க. அவங்க கிராமத்தை சேர்ந்த நிறைய பேரும் வந்திருக்காங்க. அந்த இறப்பு வீடு தோஷத்தால தாங்க அவங்க கோவிலுக்கு பக்கத்துல வராம இருந்திருக்காங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு பூஜை நடக்கும்போது அவங்களும் கோவில்ல தான் இருந்திருக்காங்க. ஆனா கருவறைக்கு பக்கத்துல வேற யாரும் போகல. இந்த கலா அந்த அம்பாளோட காலடியில கருவறையிலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவளுக்கு பூஜை செஞ்சு அவளோட உயிரை அந்த பூசாரி திருப்பி கொடுத்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதற்கு அப்புறம் அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த கோவில் பூசாரியோட காலை விழுந்து வணங்கிட்டு மிக்க நன்றி ஐயாண்டு அந்த அம்மா காலை விழுந்து வணங்கிட்டு நேர தன்னுடைய பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் சரியாச்சா? இல்லங்க, அந்த பெண் நலமா தான் இருக்கா. ஆனா அந்த பெண்ணுடைய நடவடிக்கை மொத்தமா மாற ஆரம்பிக்குது. அளவோடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த சிறு குழந்தை அளவுக்கு மீறி சாப்பிட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு எப்ப பார்த்தாலும் பசிக்குது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட உணவுகள் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறா. கிட்டத்தட்ட 3 பேருக்கு தான் ஒரு நாளைக்கு அவங்க அப்பா உழைச்சு அந்த பணத்தை கொண்டு வருவாரு. அந்த பணத்துக்கு என்ன பொருட்கள் தேவையோ அது அவங்க 3 பேருக்கும் சாப்பாட்டுக்கே சரியா இருக்கும். அந்த 3 பேர் சாப்பாட்டையும் இந்த பெண்ணே சாப்பிட்டு முடிக்கிறா. தாயிட்ட போய் ஒரு பெண்ணு பசிக்குது எனக்கு எல்லாத்தையும் கொடுன்னு சொன்னா அந்த தாய் கொடுக்காம இருக்க மாட்டா. அப்படித்தாங்க இந்த 3 நாளும் நடந்திருக்குது. இதை வெளியில அவங்க தாய் 2 நாள் வரைக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லல. இந்த விஷயம் வெளியில பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்த போரின் காரணமா இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து தங்கி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியுதுங்க. அவங்க உறவுக்காரங்கள் மாதிரி கிடையாதுங்க. அவங்க நட்பா அந்த இடத்துல ஒன்னா கூடி இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் இவங்க அம்மா சாப்பிடாம இருக்கிறத பார்த்து ஆளுக்கு ஒரு உணவா அவங்க அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் இந்த கலா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தோட வீரியத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இந்த கலா விளையாட போகும்போது சில உணவுகளை அவங்க தாய்க்கும் தந்தைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ கலாவுக்கு தெரிய ஆரம்பிச்சு அதையும் நோட்டமிட்டு அதையும் வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கா அந்த கலா. உடனடியாக யோசித்த அவங்க அம்மா இதுல ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு, அன்னைக்கு நாம பார்த்த ஆன்மாவா இருக்கக்கூடும், தன்னுடைய பொண்ணு நல்லா இருக்கான்ட்டு நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய கணவருக்கு தகவல் சொல்லி அந்த கோயில் பூசாரியை போய் பார்க்க சொல்றாங்க. அவங்க அப்பாவும் கோவில் பூசாரி கிட்ட போயிட்டு நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. கலாவோட அப்பாவும் கோயில் பூசாரி கிட்ட அனைத்து விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கோவில் பூசாரி 105 வயது கோவில் பூசாரி இந்த கலாவோட வீட்டுக்கு உடனே விரைந்து வர்றாருங்க. அந்த கோவில் பூசாரி கலாவோட வீட்டுக்கு வர்றதுக்கு இரவு 6 மணி ஆகுதுங்க. அது ஒரு அமாவாசை காலகட்டம், வேறு இருள் சூழ்ந்த அந்த நேரம். கலாவை வீட்டோட நடுமத்தியில உட்கார வச்சுட்டு சில பூஜை முறைகள்லாம் செய்யறாரு. பூஜை முறைகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆசன பலகையை கேட்டு அந்த ஆசன பலகையில அந்த பெரியவர் அமர்ந்து தியானத்துல இருக்காரு. கலாவை சுத்தி சில மந்திர கோடுகள் போட்டு இவர் ஆசன பலகையில அமர்ந்து தியானத்துல இருந்தவர் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எழுந்து வீட்டை சுத்தி வெளியில போய் பாக்குறாருங்க. அந்த வயல்
வயல்வெளிக்கு போறாரு. அந்த வயல்வெளிக்கு போனவர் அந்த கிணற்றடியில போயிட்டு சில பூஜை பொருட்களை போடுறாரு. போட்டுட்டு ஒரு பாலடைந்த வீடு ஒண்ணு இருக்கு, அதற்கு முன்னால போய் நிக்கிறாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த பாலடைந்த வீட்டுக்கு முன்னால போய் அந்த பெரியவர் நின்று சில மந்திர சொற்களை எல்லாம் சொல்லிட்டு திரும்பவும் இவங்க வீட்டுக்கு வர்றாரு. வந்தவரு ஒரு கயிறு மந்திரிக்கிறாரு. மந்திரிச்ச கயிறை கலாவோட கையில கட்டிட்டு கலாவோட அம்மா கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கிறாரு. அந்த கிணற்றடிக்கு பக்கத்துல இருக்க அந்த வீடு யாரோடது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகம் இவர் கேட்ட உடனே தீர்ந்துருச்சு. அந்த வீடு யாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது கலா பிறப்பதற்கு முன்னாலே அங்கு ஒரு குடும்பம் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் பொருளாதாரத்துல நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கணவன் மனைவி 2 பேருக்கும் சந்தேக பிரச்சனை, குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த வீட்டுல 3 குழந்தைகள் இருந்துச்சு. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருந்த சண்டையால அந்த பொண்ணு கோவப்பட்டு இந்த கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதாக அவங்க அம்மா அப்படியே இந்த பூசாரி கிட்ட சொல்லும் பொழுது, இந்த பூசாரியும் ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அந்த பொண்ணோட ஆன்மாதான் உன்னுடைய மகளை கூட்டிட்டு போறதுக்காக இவளை பின்தொடர்ந்துகிட்டே வருது. கோவில வச்சு அவளோட உயிரை நம்ம காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். ஆனா அந்த கயிறு மந்திரிச்சு கட்டுறதுக்கு நான் மறந்துட்டேன். இப்ப அந்த ஆன்மா மறுபடியும் உன் மகளை பின்தொடருது. ஆனாலும் முழுசா அவளோட உடம்புக்குள்ள போக முடியல. நம்ம செஞ்ச பூஜையோட வீரியம் இருந்ததால முழுசா அவளோட உடம்புக்குள்ள போக முடியல. இப்ப நான் கண்ட காட்சியும் அதுதான். உன் வீட்டு வாசல்ல இருந்து அந்த பொண்ணு நேர அந்த கிணத்துக்கு பக்கத்துலயும் அந்த வீட்டுக்கு உள்ள போறா. அத எனக்கு தெரிஞ்ச சில மந்திரத்தாலையும் அந்த ஆத்தாவோட அருளாலையும் கட்டி வச்சிருக்கேன். உன் பொண்ணோட கையில இந்த கயிறை கட்டி வரேன். இந்த கயிறு இருக்கிற வரைக்கும் அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தைரியமா இரு அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையை அவர் சொல்லிட்டு மறுபடியும் அவர் கோவிலுக்கு போறாரு. அந்த நாள் முதல் இந்த கலாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட கலா 14 வயது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 7-8 வயதுல ஆரம்பிச்சது கலா 14 வயது வரைக்கும், அதாவது 6 வருஷ காலங்கள் கலாவுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அவங்க அம்மாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கலாவுக்கு மறுபடியும் வாழ்க்கையில பேரிடியா ஒரு விஷயம் நடக்குது. ஆமாங்க, அவங்க அப்பா தவறிடுறாங்க. அவங்க அப்பா காலமாகிறதுக்கு ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு நடந்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, கலாவோட அம்மாவுக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருக்குங்க. அது யாரு மூலமானா, இவங்க வீட்டுக்கு பக்கத்துல போர்னால வந்து குடியிருந்தாங்களே அந்த சொந்தக்காரங்க, அந்த நண்பர்களோட குடும்பம், அதுல ஒரு சில பேர் மெனக்கெட்டு இவங்களுக்கு செஞ்சிலுவை சங்கம் மூலமா ஏற்பாடு பண்ணி கண் ஆபரேஷன் ஒண்ணு பண்ணிருக்காங்க. அந்த ஆபரேஷன் வழியாக அவங்களுக்கு ஒரு கண்ணோட பார்வை கிடைச்சிருக்குங்க. இந்த விஷயத்துல அவங்க குடும்பம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல தாங்க அவங்க அப்பா தவறி போறாங்க. அதன் பிறகுதாங்க அவங்க அம்மா அந்த குடும்பத்தோட முழு பொறுப்பையும் தன்னோட கையில எடுத்துக்கிட்டு வயல் வேலைகள், கழனி வேலைகள், காட்டு வேலைகள் மற்றும் வீட்டு வேலைகள் நிறைய செஞ்சு தன்னோட மகளை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அப்படி நம்ம கலா 14 வயசு ஆகும்போது பெரிய மனுஷி ஆயிடுறா. பெரிய மனுஷி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் போகுது. கலாவோட கையில கட்டியிருந்த அந்த கருப்பு கயிறு ஒரு வருட காலத்திலே அறுந்து போச்சுங்க. அறுந்து போனாலும் அதன் பிறகு கலாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப கலா 14 வயசுல பெரிய மனுஷி ஆயிருக்கா. இந்த பெரிய மனுஷி ஆகி 6 மாத காலங்கள் ஆயிருக்கு. அந்த 6 மாத காலங்கள்ல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 7-8 பெண்கள்ங்க பக்கத்திலே தான், வீட்டுக்கு பக்கத்துல நிறைய புதரும் மழைப்பாங்கான இடம் தானே சொல்லியிருக்கேன். அந்த புதர்கள் பக்கத்துல மாலை நேரத்துல விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்தி மாலை நேரம், வீட்டுக்கு பக்கம் தானே, அதனால புதரெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வாழ்ற சூழ்நிலையே அப்படிப்பட்டது. அப்படி அந்த மாலை நேரத்துல வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த புதர்கள்ல ஒளிஞ்சு விளையாண்டு இருந்திருக்காங்க. அப்படி 8 பிள்ளைங்களும் விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது, அப்படி அந்த பொண்ணுங்களோட விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது இந்த கலா ஒரு செடிக்கு பின்னால ஒளிந்திருக்கா. ஆனா அந்த கலாவை பார்த்து ஒரு வெள்ளை புடவை, அழுக்கு கலர் புடவையோட ஒரு பெண் கலாவை நோக்கி வர்றா. அப்படி அவ வரும்போதே நம்ம கலா மாதவிடாய் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல ஒரு 10 அடி தூரத்துல தன்னுடைய தோழி ஒண்ணு இருக்கா. அவ கலாவை பார்த்துட்டு வேகமா பதறி ஓடியாடுறா. இந்த வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு இருக்கல அந்த பொண்ணு கலாவுக்கு பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய தோழி அவ பக்கத்துல வந்து சேர்ந்துடுறா. உடனே தோழியாகப்பட்டவ கலாவுகிட்ட கேட்கிறா, ஏண்டி பயந்த மெனிக்கிருக்க, என்னாச்சு அப்படின்னு அவள்கிட்ட கேட்கும்போது கலாவோ தன்னை நோக்கி ஒரு வெள்ளை புடவையோட ஒரு பெண் வந்ததாகவும், நீ வந்தவுடன் அந்த பெண் மறைந்துட்டதாகவும் அவங்கிட்ட சொல்றா. உடனடியா தன்னுடைய தோழி என்ன சொல்றான்னா, நானும் ஒருத்திய பார்த்தேன், சிவப்பு கலர் புடவை கட்டிட்டு நேர என்ன நோக்கி வந்தா, அவளை பார்த்து பயந்து தாண்டி நான் உனக்கிட்ட ஒடியாந்தேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொன்ன உடனே கலாவும் பயந்து போறா, அவ தோழியும் பயந்து போறா. உடனே அங்க இருக்கவங்கள்ட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு உடனடியா விலகி வர்றாங்க. அவங்க வந்து 1/2 மணி நேரம் தான் ஆகும். 8 பெண் பிள்ளைகளுக்கும் உடல்ல ஒரே பிரச்சனை, காய்ச்சல் வந்து அப்படியே தூக்கி தூக்கி அடிக்க ஆரம்பிக்குது. இதுல ஒவ்வொரு பெண்ணுக்கா சரியாகுது. ஆனா கலாவுக்கு மட்டும் சரியாகவில்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் அந்த காய்ச்சலும் இருந்திருக்கு. இந்த பெண்ணுக்கு மாதவிடாய் காலம் நிக்கவே இல்லை, ரத்தப்போக்கு அதிகமா போகுது. இவர்களும் 5 நாள்ல சரியாகும், 6 நாள்ல சரியாகும் பாக்குறாங்க. ஆனா சரியாகவில்லை. இந்த கலா இங்க நடந்த அனைத்து விஷயத்தையும் மறுபடியும் தன்னோட தாய்கிட்ட சொல்லிடுறாங்க. தன்னுடைய தாயும் அவளை திட்டி விட்டு மறுபடியும் அந்த கோவிலுக்கு போறா. ஆனா கோவிலோட பூசாரி ஏற்கனவே காலமாயிறாருங்க. அந்த 105 வயது பெரியவர் ஏற்கனவே இந்த காலகட்டத்துல காலமாயிறாரு. இப்ப அவருடைய மகன் தான் அந்த கோவில்ல பூஜை செய்யறாரு. அவருக்கும் 70-80 வயதாகுதுங்க. இப்ப கலாவோட அம்மா தன்னுடைய மகளுக்கு ஆரம்பத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனை எல்லாம் முழுவதும் சொன்ன உடனே அந்த பெரியவருடைய மகன் மறுபடியும் கலாவோட வீட்டுக்கு நேர வர்றாங்க. கலாவோட பிரச்சனையை பார்த்து புரிஞ்சு கொண்ட அந்த பெரியவரோட மகன் தன்னுடைய அப்பா சொன்ன வழிமுறைகளை கத்துக்கிட்டவரு
தன்னோட அப்பா என்னவெல்லாம் கட்டெல்லாம் போட்டிருப்பாரு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவர் கலாவுக்கு அந்த நேரத்திலையும், அதாவது மாதவிடா இருந்த காலகட்டத்திலையும் தூரத்தில் இருந்து சில பூஜை முறைகள்லாம் செஞ்சு கலாவுக்கு சில கட்டுக்கள் போட்டதற்கு அப்புறம் இந்த பூஜை முடிஞ்ச அரை மணி நேரத்திலே கலாவுக்கு உடல்நிலை சரியா இருந்திருக்குங்க. அவளுக்கு உடல்நிலை சரியான விஷயத்தையும் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் கோவிலுக்கு போயிருக்காரு. அவர் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. அம்மா, இந்த பொன் குழந்தை தெய்வ அம்சம் நிறைந்த குழந்தை மாதிரி எனக்கு தெரியுது. இவளை காப்பாத்துறதுக்காகத்தான் அன்னைக்கு சிவப்பு கலர் புடவையில அந்த அம்மா வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல என்னோட அப்பாவும் இந்த பொண்ணுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, நானும் வந்து செஞ்சிருக்கேன். இவளை ஒரு தடவை கோவிலுக்கு நேர கூட்டிட்டு வந்து பங்குனி உத்திர திருவிழா நடக்கும், அந்த நேரத்துல இவளை பால் குடம் எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அந்த கோவில் பூசாரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பங்குனி உத்திரம் நடக்கிற அந்த திருவிழா தேதியை பார்த்துக்கிட்டு அந்த நாள் பார்த்து இவங்க தாய் இந்த கலாவுக்கு பால் குடம் எடுத்து தலையில எடுத்து வச்சு அந்த வழியா கோவிலுக்கு போறாங்க. இதற்கப்புறம் கலா சொன்னது தாங்க விசித்திரமானது, வித்தியாசமானது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க உடம்புல அருள் வர்ற விஷயத்த அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அண்ணே, நான் பால் குடம் எடுத்து நடந்து போனேன், எனக்கு உடம்புல சில மாற்றங்கள் வந்துச்சுன்னு, என்ன அறியாமலே என் கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரையா வந்து விழுந்துச்சுன்னு, என்ன அறியாம என் உடம்புக்குள்ள ஒரு சக்தி பூந்தது மாதிரி ஒரு வீரியம் வந்து நான் ஆட ஆரம்பிச்சேன், அழ ஆரம்பிச்சேன், கத்த ஆரம்பிச்சேன். அந்த பால் குடத்தை கோவில்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் பட்டபாடு இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டனே. ஆனா அந்த விஷயம் எனக்கு பிடிச்சு போச்சு. ஆனா எனக்கு இதெல்லாம் சுய நினைவிலே தானே தெரியுது, அற சுய நினைவிலே தெரியுது. நிறைய பேர் எனக்கிட்ட விபூதி கேட்கறாங்க, அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள்லாம் என்னால சொல்ல முடியுதுனே, நான் என்ன சொல்றேன்னு எனக்கும் தெரியுது. ஆனா அவங்களுக்கு அதை ஏன் சொன்னேன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது அவங்களுக்கு நடந்திருக்கு. ஆமா, நான் அந்த கண்ணகிபுரம் கண்ணகியம்மா என் உடம்புல அப்படியே தத்ரூபமா வந்து குடியிருந்துட்டா. அதன் பிறகு எனக்கு வாழ்க்கையில பல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த தெய்வாம்சம் நிறைந்த அந்த காட்சியெல்லாம் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த விஷயத்தை பொதுவெளியில சொன்னா சில பேர் நகைப்பாங்க, ஆனா நமது சேனல்ல அந்த விஷயத்தை சொன்னா சரியா இருக்கும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் உணர்ந்த அந்த விஷயங்களும் அமானுஷ்யங்களும் சத்தியமாக உண்மை. ஒரு நாள் முழுக்க நான் உயிரற்று போய் திரும்ப உயிரோட வந்திருக்கேன். அதன் பிறகு இந்த கண்ணகிபுரம் கண்ணகி அம்மன் அருளால, அவளோட அருளால இப்ப நான் சில பேருக்கு விபூதி எடுத்து கொடுத்தா சரியாகுதுன்னு. என் குடும்பத்துல யாருக்காவது பிரச்சனை வருது அப்படின்னா எனக்கு முன்கூட்டியே கனவு மூலமாவோ சகுன சாஸ்திரம் மூலமாவோ தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஆத்தாவோட அருளால என் வாழ்க்கை சீரும் சிறப்புமா போகுதுன்னு. இப்ப என்னுடைய கணவர், 2 குழந்தைங்க, என்னோட அம்மா, அவங்களோட சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கேன். இந்த ஆவணி மாதம் வந்தாலே எனக்கு திருவிழா கோலம் தான். ஆவணி அவிட்டம் அன்றைக்கு அங்கே திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் நான் முழு ஈடுபாடோடு இருப்பேன். அந்த அம்மனுக்கு அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் வருடம் கரெக்டா போய் அவளுக்கு செய்ய வேண்டிய அந்த சேவையை நான் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப 36 வயசு ஆயிடுச்சுன்னு. இந்த ஆன்மீக அனுபவங்கள் எனக்கு நிறைய இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட முழுசா சொல்லியிருக்கேன். முடிந்த வரைக்கும் கண்ணகி அம்மனோட அந்த சக்தியையும் எனக்கு நடந்த அந்த அமானுஷ்ய விஷயத்தையும் முழுசா தெளிவா சொல்லிருங்க அப்படின்னு சொன்ன அந்த கலாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நிறைய நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது நமது சேனல் வளர்ச்சிக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும். மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.